மக்களே, காஃப் மசில் பெயினா இருக்கா? என்ன பண்ணாலும் போகலையா? உங்க கையை வச்சே சரி பண்ணிடலாம் வாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு நல்லா இந்த காஃப் மசில 2 தம்பை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. 10 செகண்ட்ஸ் இது மாதிரி அழுத்தணும். அழுத்தினதுக்கு அப்புறமா மூவ் த ஃபுட் அப் அண்ட் டவுன் ஃபார் 10 ரெப்படேஷன். பாதத்தை நல்லா மேல் நோக்கி இழுங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். அதே விஷயத்த சேர்ல உட்காந்துட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா காலை நேரா நீட்டிட்டு புல் த ஃபுட் அப் அண்ட் டவுன். புல் டுவர்ட்ஸ் யூ பண்ணணும். அடியில் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 டைம்ஸ் பண்ணணுங்க. இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறமா ஹீல் ரைஸ் பண்ணி ஒரு 20 to 30 ரெப்படேஷன் பண்ணுங்க. இருக்கிற லாஜிக் என்னன்னா, ஸ்ட்ரெயின்டு ஃபைபர்ஸை நம்ம ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம ரிலீஸ் பண்றோம். இந்த மசிலை எலாங்கேட் பண்ணணும். ஆக்டிவாவே எலாங்கேட் பண்ண பாதத்தை மேலே இழுக்கிறப்ப ஆக்டிவா எலாங்கேட் ஆடும். இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு குதிகால தூக்கி விடுறோம். இந்த மசில் என்ரிச் ஆயிடுங்க. கையை கால ஆட்டினா இந்த ஸ்ட்ரெயின் போகுதுன்னா படுறது தப்பு இல்லைங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுனா ஓடும். நம்பி பண்ணுங்க. செஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டாக்டர் ராம் பிசியோ.